ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை 17. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே, சத்தியயுகத்தின் உன்னத துவக்க நிலையினை ஏற்றுள்ள ஆன்மாக்கள் அனைவரும் பூரண விழிப்புணர்வு நிலைதனை ஏற்க வேண்டும். ஓர் இல்லம்தனை உருவாக்கும் மானுடர்கள் ஆழமான அடித்தளத்தினை உருவாக்குகின்றனர். ஓர் உயர்ந்தோங்கிடும் ஆலய கோபுரத்தினை வடிவமைக்கும் முன்னர் அதன் பாரத்தினை முழுமையாக ஏற்கும் வண்ணம் ஆழமாகவும் வீரியமாகவும் அடித்தளம் என்பது அமைக்கப்படல் வேண்டும் என்பதே இயற்கையின் நியதியாகும். உருவாகியுள்ள சத்திய யுகத்திற்கும் அத்தகைய ஆழ்ந்த அடித்தளமானது அமைக்கப்படல் வேண்டும். சதுர் யுக காலத்திற்கும் நிலைத்து இயங்க உள்ள இப்பூமி கிரகமானது அனைத்துயிர்களையும் காத்து ரட்சித்து விண்ணேற்றிடல் வேண்டும் எனும் காரணத்தினால் உதித்திட்ட சத்திய யுகத்தினில் பிரவேசித்திட்ட அனைத்து மானுட ஆன்மாக்களும் ஆழமான அடித்தளத்தினை அமைத்திடல் வேண்டும். இத்தருணத்தில் எமது ஒளிப்பாலத்தினில் இணைந்திட்ட ஆன்மாக்களே சத்தியயுகத்தின் அடித்தளத்தினை அமைத்திட கடமைப்பட்டுள்ளீர்கள். பல்வேறு பிரளய கால அழிவு நிலைகளிலிருந்து மீட்கப்பட்டு கால பைரவரின் அருளாசியினால் தனித்து ஒளிர்கின்ற ஆன்மாவினை ஏற்றிட்ட அனைவரும் மிகவும் ஆழமான எண்ணங்களை உருவாக்கி இப்பூமியினில் அடித்தளமிடல் வேண்டும். அட்சய திருதியை எனும் கால அங்கமானது அபூர்வமான வீரியமான ஒளி சக்தியினை இப்பூமிக்கு அருளிடும் நன்னாளாகும். எனினும் சத்தியயுக வாசிகளாய் மலர்ந்தவர்கள் யாவரும் அனைத்து தினங்களிலும் நற்பிரார்த்தனைகளை தீவிரமாய் இயற்றி இப்பூமி முழுவதும் பரவிடச் செய்திடல் வேண்டும். தீய எண்ண அலைகளால் நிறைந்து வழியும் பிரதேசங்களும் நல்ல எண்ணங்கள் எனப்படும் அன்பும் பண்பும் அமைதியும் நிறைந்த மனோபாவத்தினை வெளிப்படுத்துவதன் மூலம் சாந்தமுறும். எங்கும் காந்த சக்தியானது பரவ வேண்டும் எனில் உயரிய எண்ணங்கள் எங்கும் ஆழமாய் விதைக்கப்படல் வேண்டும். நிலத்தினில் விதைக்கப்படும் விதைகள் விருட்சமாய் வளர்ந்து கனி தர வேண்டும் எனில் பொறுமையும் காலத்தினால் காத்திருக்கும் நிலையினையும் ஏற்க வேண்டும். அன்பு மானுடர்கள் ஓர் சத்தியத்தினை உணர வேண்டும். நான் ஏன் பிறந்தேன் என்றும் எதற்காக நான் இத்தகைய செயல்களை ஆற்ற வேண்டும் என்றும் வினா எழுப்புவதன் மூலம் ஆன்மாக்கள் விழிப்படையும். அனைத்து உயிர்களும் கர்ம வினைகளை ஏற்று இயங்கிடும் தருணம் இத்தகைய வினாக்களை எழுப்பினால் இதற்கான விடையினை அருளிட ஆன்மாவானது விழித்துச் செயல்புரிய துவங்கிடும். விழிப்புணர்வு என்பது ஆன்மாவிற்கே உரித்தானது. உயிரணு என்பது ஏற்ற பணியினை திறம்பட நிகழ்த்தி இருக்கும். எனினும் தனித்து
விழிப்புணர்வு நிலையினை ஏற்றுவிட இயலாது. இயங்கா தன்மையில் வீற்றிருக்கும் ஆன்மா ஒன்றே இயங்க முற்படல் வேண்டும். விழித்து இயங்கிக் கொண்டே இருக்கும் உயிரணுவானது ஆன்மாவினை குறித்து சிந்திப்பதொன்றே ஆன்ம விடுதலைக்கும் வழிவகுக்கும். புற இச்சைகளில் ஆட்பட்ட உயிர் ஏன் இயங்குகின்றோம் என்றே சிந்திக்கத் துவங்கினால் மாத்திரமே ஆன்மாவினை சென்றடைய வேண்டும் என்ற சிந்தனை உதிக்கும். உயிரின் வருகைக்கு காத்திருக்கும் ஆன்மாவானது விழித்து செயல் புரியும். பின்னர் இரண்டும் ஒன்றாகி மூலத்தினை சென்றடையும். ஒரு மானுட ரூபம் என்பது ஆன்மா மற்றும் உயிரின் கூட்டு முயற்சியினை மாத்திரமே ஏற்றிடும். அண்ட சராசரங்களில் உருவாகும் ஒவ்வொரு அணுக்களும் மீண்டும் மூலத்தினை அடைவதே இயற்கையின் இயக்கமாகும், இறைவனின் இயக்கமும் ஆகும். அண்டத்தில் புதியதாய் உருவாகும் ஒவ்வொரு அணுக்களும் இறைவன் என்ற நாமத்தினை ஏற்கின்றன. மானுட ரூபம் ஏற்று பூரண முக்தி பெற்று தெய்வ நிலையில் வீற்றிருக்கும் ஆன்மாக்களும் இறை துளிகளாவர். மானுட ஆன்மாக்களும் இறை துளிகளே. எனினும் மாறுபட்ட இயக்கங்களில் அவை வீற்றுள்ளன. புதியதாய் உருவான அண்டத்து அணுக்களை புவியினை நோக்கி ஈர்த்து செயல் புரியும் மானுட ஆன்மாக்கள், இறை சக்தி நிறைந்த விண்குலத்து தெய்வ ஆன்மாக்கள் மீண்டும் அவற்றை விண்ணோக்கியே ஈர்த்து செயல் புரிவர். இவை யாவும் இயக்கங்களின் வடிவம் மற்றும் சுழற்சியின் மூலாதாரமாகும். ஆதார மூலத்திலிருந்து உதித்து பேரண்ட அண்ட நிலைகளை கடந்து சூரிய குடும்பத்திற்குள் பிரவேசித்து மீண்டும் விண்ணேறி அண்டப்பேரண்ட நிலைகளை கடந்து மூலத்தில் கரைவதே அனைத்து அணுக்களின் பணியாகும். வெட்டவெளி எனும் ஆதார மூலத்திலிருந்து உதிக்கும் அணுவின் கருப்பொருளானது ஒவ்வொரு நிலைகளை கடக்கும் தருணத்திலும் திரையிட்டு தன்னை மறைத்து காத்து கொள்கின்றது. பூமியில் மானுட ரூபம் ஏற்கும் வரை திரைகள் உருவாகும். பின்னர் உருவான திரைகளை நீக்கி மூலத்தினை மீண்டும் அடைய வேண்டியதே ஒவ்வொரு மானுட ஆன்மாவின் பணியாகும். ஒவ்வொரு மானுட ஆன்மாவுமே இறை துளிகளாகும். பூமியிலிருந்து விடுபட்டு விண்ணேறி நிலைக்கும் ஆன்மாக்களே திரைகள் நீங்கிய ஆன்மாக்கள். அதன் பொருட்டே அவை இறைவனாகவும் தெய்வ ஆன்மாவாகவும் கருதப்படுகின்றது. மூலத்தோடு கரையும் வரை அவை மானுட ஆன்மாக்களுக்கு உதவுகின்றன. எனில் உணர்வது யாது? அனைத்து அணுக்களுமே இறையின் ஸ்வரூபங்கள். எனினும் அவை ஒவ்வொன்றும் தனித்த முறையில் தனது இறை தன்மையினை வெளிப்படுத்தும். ஓர் சிசுவானது தாயின் கருவறையில் நிலைக்கும் தருணம் வரை ஐம்புலன்களும் தனித்து இயங்குவதில்லை. பிறவி கண்ட பின்னரே ஐம்புலன்களும் தனித்து இயங்கிடும். இவையாவும் மறைக்கப்பட்ட திரைகளுக்கு ஒப்பானவை. ஒவ்வொரு திரைகளும் நீங்க வேண்டும் எனில் ஐம்புலன்களும் ஒடுங்க வேண்டும். மனம்
உடலினில் ஒடுங்கி உடல் உயிரினில் ஒடுங்கினால் உயிரும் ஆன்மாவும் சங்கமிக்கும். ஒவ்வொரு புலனும் ஒடுக்கம் கண்டால் திரைகள் நீங்கும் எனில் அனைத்து மானுட ஆன்மாக்களும் தனித்த இறை துளிகள் எனும் காரணத்தினால் திரைகள் நீங்கிட தெய்வ ஆன்மாக்களாய் உருக்கொள்வர். சத்தியயுகம் உதிக்கின்ற தருணத்தில் பஞ்சபூத மூலக்கூறுகளுமே ஒடுக்கம் காண்பதினால் மனிதர்கள் விரைந்து தங்களது இறை ரூபத்தினை உணர்வர். ஒவ்வொரு அணுவும் தனது தன்மையினையும் ஆற்றலினையும் உணர வேண்டும் என்பதே இறை தத்துவமாகும். திரைகளை நீக்குவதற்கே தெய்வ ஆன்மாக்கள் உதவுகின்றனர். திரைகள் நீங்கத் துவங்கினால் சுயம் உணர்வர். உயிரின் புற இயக்கங்கள் குன்றினால் ஒடுக்கம் நிகழும். விடுதலை கண்ட விண்குலத்து ஆன்மாக்கள் புவிவாழ் ஆன்மாக்களின் திரைகளை நீக்கி ஆட்கொண்டு விண்ணேற்றுகின்றனர். பூமியில் அணுக்களின் கழிவுகள் கூடுகின்ற தருணத்தில் யுகமாற்றங்கள் நிகழ்கின்றன. பூமியில் உதித்து ஒரு மானுட ரூபம் ஏற்கும் வரை ஓர் அணுவிற்கு தனது ஆற்றல்கள் குறித்த ஞானம் உதிப்பதில்லை. அதனை போன்றே உயிரும் ஆன்மாவும் ஒடுங்கி விடுதலை அடையும் வரை மானுட ஆன்மாக்களுக்கு தங்களது தெய்வ நிலை குறித்த ஞானம் சித்திப்பதில்லை. தெய்வங்களுக்கு வெளிக்கடந்து நிலைக்கும் வரை பூரண சத்தியம் என்பது சித்திப்பதில்லை. அனைத்தும் இறைவனே என்றே உணர்ந்து கொண்டால் அறிய இயலாத சாத்தியமற்ற அனைத்து நிலைகளையும் ஓர் மானுடரால் உணர்ந்துவிட இயலும். உதித்துள்ள சத்தியயுகம் அனைவருக்கும் இறை ஞானத்தினை உணர்த்திடும். தன்னுள் இறைவனை காண்கின்ற உயரிய நிலையும் பூரணமாய் சித்திக்கும். சத்தியம் உணர்ந்து ஐம்புலன்களை தனித்து ஒடுக்கி ஆழ்ந்து தியானித்து சுயம் உணர்ந்திடுங்கள். அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிப்பது சுயம் ஒன்றே என்பதனை உணரும் காலம் உதித்துள்ளது. விரைந்து ஒவ்வொரு ஆன்மாக்களும் பூரண சத்தியத்தினை உணர்ந்துவிட யாம் வழிவகுப்போம். சத்குருவாய் நிலைத்து சத்தியத்தினை உணர்த்தி சத்தியயுகவாசிகளை பூக்கச் செய்திடுவோம். சத்தியயுகம் மலர்ந்துள்ளதனை புற இயக்கங்களின் மூலம் அனைவரும் உணரக் கடவது. சத்தியம் பெருகட்டும், திரைகள் நீங்கிய ஞானமும் பெருகட்டும். அன்பு நிறைந்த பூரண ஆசிகள்.